மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இந்த தொகுதி குறித்தும் வரவிருக்கிற தேர்தலை அவர் எப்படி எதிர்கொள்ளவிருக்கிறார் என்பது குறித்தும் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியில் பெரம்பூர் தொகுதியோட வேட்பாளராக இருக்கீங்க. மக்களை சந்திக்கும் போது மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய தீர்வுகள் என்ன? அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? இந்த தொகுதியோட பிரதான பிரச்சனைகள் என்ன? வடசென்னை என்ற பொழுது இங்கே வந்து நிறைய குடி தண்ணீர் பிரச்சனை அண்ட் லேபர்ஸ் அதிகமாக இருக்கிற பிரச்சனை, அப்புறம் குடிசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இது சாலை போக்குவரத்து நெரிசல்லிருந்து எல்லாமே பிரதானமான மக்கள் அடிப்படை தேவைகளே இங்கே பூர்த்தி செய்யப்படாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குடி தண்ணீர் தலைவர் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடி தண்ணீர் போய் சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படின்ற வலியுறுத்துகிறோம் கிடையாது, போய் சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அந்த வார்த்தைகள்லேயே வந்து கட்டாயம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்னிறுத்துறோம். ரெண்டாவது, குடிசைகள் இல்லாத தமிழகம் மாற்றப்பட வேண்டும். இதை வந்து பெரம்பூர் தொகுதியில் கண்டிப்பாக இதை நாங்கள் வலியுறுத்துவோம் கிடையாது, செய்தே தீருவோம். இன்னொரு விஷயம் வந்து தேர்தல் அறிக்கையில் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் வெளியிடாத ஒரு தேர்தல் அறிக்கை, முக்கியமான அறிக்கை என்னென்னா, மனித மலத்தை மனிதனே அள்ளுவது, அந்த ஒரு விஷயத்தை முற்றிலுமாக அகற்றி விட வேண்டும் என்பது தலைவருடைய ஒரு கனவு. அந்த விஷயத்தை நிச்சயமாக, அதுவும் வடசென்னை மாவட்டத்தில் பெரம்பூர் தொகுதியிலேயே இங்கே ஒரு ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்துருக்காங்க கூட. ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து இனிமேல் இந்த பெரம்பூர் தொகுதியில் யாரையுமே, பெரம்பூர் தொகுதின்னு இல்லை, வடசென்னை மாவட்டத்தில் தமிழகத்திலையுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடைபெறாமல் தலைவர் அவர்கள் அதை முன்னிறுத்துவார்கள். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ரெண்டு கட்சிகள், திமுக அதிமுக, ரெண்டு கட்சியை சேர்ந்த வேட்பாளரும் களத்தில் இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. இத்தனை கட்சிகள் இருக்கும்போது பிரியதர்ஷினியை ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கணும்? நான் ஒரு வழக்கறிஞர், தொடர்ந்து ஒரு வருடங்களாக மக்கள் நீதி மையத்தில் பணியாற்றி வருகிறேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு மாவட்ட செயலாளரும் கூட. அதாவது எங்களோட மக்கள் நீதி மையத்தில் மாவட்ட செயலாளர்களில் நான் ஒரு பெண் மாவட்ட செயலாளர் மட்டும்தான், வேறு யாருமே மாவட்ட செயலாளர்கள், பெண் மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. அதுவே எனக்கு ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம். பெண்கள் பிரதிநிதித்துவம் வந்து அதிக அளவில் இருக்கணும். அது சட்டமன்றத்திலையும் சரி, அசம்பிளி பாராளுமன்றத்திலையும் சரி, பெண்களோட பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துலையுமே இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து, அதுவும் நான் வந்து வழக்கறிஞராக இருக்கிறதுனால மக்களோட குறைகளையோ மக்களோட பிரச்சனைகளையோ எளிதாக அதுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்னால் எளிமையாக பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எனக்கு அரசியல் பின்னணி இருக்கிறபடியால் அதை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு குழுவும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது வந்து திடீர்னுலாம் நம்மளால் எதுவுமே மாற்றிட முடியாது. பட் ஸ்டில் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு வழக்கறிஞர், பெண் பிரதிநிதித்துவம், அந்த ஒரு அடிப்படையில் நிச்சயமாக என்னால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நடைபெற போகிறது வந்து இடைத்தேர்தல் தான். இந்த தேர்தலுக்கு பிறகு வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது நீங்கள் எம்எல்ஏ ஆனால் எந்த அளவுக்கு செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்க? சார், இடைத்தேர்தல் தான் எப்படி சொல்கிறீங்க? இது வந்து ஒரு முக்கியமான இடைத்தேர்தல் நம்முடைய தமிழகத்தில். ஏன்னா ஒரு பக்கம் ஆட்சியை தக்க வைக்க போகிறாங்க, இன்னொரு பக்கம் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, இன்னொரு பக்கம் ரெண்டு பேருக்கும் நடுவில் மோதலில் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய சில பேருங்க இருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமாக, தமிழகத்தில் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அதுவும் இந்த இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை விட இது முக்கியமான ஒரு இடைத்தேர்தல். ஸோ அப்படி இருக்கிற தமிழகத்துக்கு இது ஒரு முக்கியமான இடைத்தேர்தல். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் நீதி மையம் முக்கியமாக தமிழக மக்களின் பிரச்சனைகளை மட்டுமே, தமிழக மக்களின் நலன் சார்ந்த கொள்கைகளை மட்டுமே நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அதனால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தொகுதியிலும் சரி, சட்டமன்ற தொகுதியிலும் நீண்ட காலமாக திமுக தொடர்ச்சியாக வெல்லக்கூடிய தொகுதிகளாக இருக்குது. இந்த இடத்துல புதிய கட்சியாக ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கு மக்கள் நீதி மையம். உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளையும் கட்சியும் சரி எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? மக்களை சந்திக்கும் போது அவர்களுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கு? மக்கள் இப்பொழுதைக்கு ஒரு மாற்றம் வேண்டும். தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சிகளாக இருந்துட்டு வருது. திராவிடம் என்ற பேர்லையும் சரி, தமிழர்கள் என்ற பேர்லையும் சரி, ஒரு 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 அடக்குமுறையும் ஒரு எல்லா விதத்திலையும் வந்து இப்போது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து எமோஷனலாகவும் சரி, நாங்கள் வந்து பாரம்பரியம் மிக்கவர்கள் அப்படின்ற விதத்துலேயும் சரி, அதுவும் இல்லாமல் இப்போ மிக முக்கியமாக பெரிய பிரச்சனையாக எழுந்துட்டுருக்கிறது வந்து வாரிசு அரசியல்.
ஸோ நம்ம வந்து வாரிசு அரசியல் வரக்கூடாதா அப்படின்றது கிடையாது. ஆனால் அடிப்படை தொண்டர்களும் இப்போ நான் வந்து அடிப்படை தொண்டனாக இருந்து தான் தலைவர் எனக்கு இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதையும் வந்து அந்த விஷயத்தில் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்ற ஒரு ஒரு விஷயந்தான் எழுந்துட்டுருக்கு. ஸோ அதனால் மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் மக்களை போய் சந்திக்கும் பொழுது அவங்க வந்து நிச்சயமாக டார்ச் லைட்டுக்கு மக்கள் நீதி மையம் அதில் டார்ச் லைட்டுக்கு தான், அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் உண்மையாகவே. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து வாட் நெக்ஸ்ட்ன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்க்குறது தான் திரும்ப திரும்ப அவங்க இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு இல்லாமல் தலைவர் தொடர்ந்து ஒரே மாதிரியான நேர்மையான அரசியலை முன்னிறுத்தும் பொழுது இளைஞர்கள், புதுசாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதிகப்படியாக விரும்புகிற ஒரு தலைவராக எங்கள் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமா இருக்குது. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்டெலெக்சுவலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் அதுவே தான் அவருக்கு ஒரு மைனஸாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா பாமர மக்கள்கிட்ட வந்து அவருடைய கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியல, அவர் பேசுகிற மொழி வந்து பாமரர்களுக்கு புரியலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் சற்று படிக்காதவர்களும் சரி உழைக்கும் மக்களும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்படி இருக்கும்போது அவருடைய பிரச்சாரமும் அவருடைய கொள்கைகளையும் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? பாமர மக்களை அவர் சந்திக்கலைன்றதே ஒரு பெரிய தவறான குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் கஜா சைக்ளோன் அப்போது வந்து 3 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை, அதாவது இது வந்து நம்ம பப்ளிசிட்டி தெரிவிக்கணுன்றதுக்காக இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அது ப்ரொஜெக்ட் ஆகுது மீடியாவுக்கு. ஸோ நான் இதை வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. 3 தடவை மக்களை போய் சந்தித்திருக்கிறார். எந்த ஒரு ஹெலிகாப்டர்லாம் போடல, தரை வழியாக கார் வழியாக சென்று நடந்து போய் மக்களை சந்தித்து அவர்களோட கண்ணீரை அவர் துடைத்தார். அவங்களோட கண்ணீரும் இல்லாமல் அவர் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வரதை நாங்கள் கண்கூடாவே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பாமர மக்கள் அவர் சந்திக்கலை, அவருக்கு தெரியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம சோழிங்கநல்லூர் கண்ணகி நகர் அந்த ஸ்லம் ஏரியாஸ்க்கும் அவர் பயணம் மேற்கொண்டிருக்கார். ஸோ அதனால் தொடர்ந்து அவர் பாமர மக்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆஃபீஸ்க்கு வர ஒரு பாமர மக்கள் யாராக இருந்தாலும் அவர் சந்திக்கிறார். அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா தரப்பு மக்களையும் அவர் சந்தித்து தான் வருகிறார். ஸோ அவரோட குறைகளை நிச்சயம் தலைவர் அறிவார். இறுதியான ஒரு கேள்வி, இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் உடனே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய 3 கோரிக்கைன்னு அதை சொல்லுவீங்க? ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதல்ல குடித்தண்ணீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும். அதுக்கப்புறம் பாதாள சாக்கடை ஹியூமன் ஸ்கேவெஞ்சர்ஸ் மென் ஸ்கேவெஞ்சர்ஸ் வந்து அவங்களது வந்து நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் சரி, அந்த குற்றத்தை எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது யாராக நடத்தினாலும் சரி, அதை முற்றிலுமாக தடுக்கப்படும். மேற்கொண்டு குடிசைகளை எப்படி நம்ம மாற்றி அவர்களுக்கு என்ன மாற்று வழியோ அதை கட்சியினுடன் ஆலோசனை செய்து மாவட்ட பொறுப்பாளர் அவர்களும் இருக்காங்க அங்கே மிஸ்டர் உதயகுமார் அவர்களுடன் ஆலோசனை செஞ்சு அந்த பகுதிக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்கோ அதை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இன்னைக்கு பரிசு பெட்டி வந்திருக்கு, அது டார்ச் லைட்டுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை சார். எந்த பரிசு எந்த மாபெரும் பெட்டியாலையும் எங்களை வந்து பாதிக்கவே முடியாது. டார்ச் லைட் வந்து அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி அந்த லைட்டு வந்து மாபெரும் புரட்சியை உருவாக்குச்சோ அதே மாதிரியான ஒரு புரட்சியை நிச்சயம் டார்ச் லைட் உருவாக்கும். மற்றவர்களை விமர்சிப்பதை விட நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போமே தவிர மற்றவர்களை குறை சொல்லியோ மற்ற அரசியல் தலைவர்களைப் போல நாங்கள் நிச்சயம் நடந்து கொள்ள மாட்டோம். அதனால இதோட நான் அதை பற்றி முடிச்சுக்கிறேன். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.